மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி, வர மே 17ஆம் தேதி நமக்கு இசை ஞான யக்னம் 2 செங்கல்பட்டில் நடைபெற உள்ளது. இனியிலிருந்து கரெக்டா ஒரு மாசம் மட்டுமே இருக்கு, 31 நாள் மட்டுமே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யக்னம் என்பது இல்ல, ஒரு கூட்டு தியானம் என்பது, அன்னதானம் என்பது, அதாவது யோகி மார்களுக்கு, தியானிகளுக்கு அன்னதானம் என்பது நாம நினைச்சா அது நடக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்ட்ரலா ஆல்ரெடி பிளானிங் ஏதாவது பண்ணி அங்கே தேவை என்னும் போது அந்த வைப்ரேஷனுக்கு, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு யார் செட் ஆவாரோ அவர் மூலமா அந்த யக்னம் என்பது நடத்தப்படும். அந்த வகையில் செங்கல்பட்டு மே 17ஆம் தேதி ஒரு யக்னம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கு நீங்க எல்லோரும் வந்து தியானம் செய்து அங்கே தேவையான ஆற்றல் என்பது கொடுக்கணும். யக்னம் என்றால் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் கொடுக்கணும். யக்னம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யக்னத்தினால் ஒரு புது எனர்ஜிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் மை டியர் மாஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நடக்கணும் அப்படின்னா பழைய எனர்ஜிஸ் எல்லாமே போயிட்டு புது எனர்ஜிஸ், புது கான்ஷியஸ்னஸ் எல்லாமே உள்ள வந்தால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த யக்னம் என்பது நம்ம மூலமா நடக்கும் அப்படின்னா அது நம்முடைய பாக்கியம். ஆர்கனைசர்ஸ் ஆகட்டும், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகட்டும், டோனர்ஸ் ஆகட்டும், உணவு பரிமாறுகிற அவங்க ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே மேல உலகங்கள்ல மார்க்ஸ் என்பது வருது. மேல உலகங்கள்ல எல்லாமே நாம அக்ரிமெண்ட் என்பது பண்ணி வந்திருக்கிறோம். எதற்காக அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறோம்? நமக்காக நாம் பண்ணிருக்கிறோம். என்னுடைய முன்னேற்றத்திற்காக நான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு. அதே மாதிரி அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்க வந்திருக்கிறார். அவங்களுடைய லைஃப் பிளான் பண்ணி. இங்கே யாரெல்லாம் இந்த மாயை என்பது இல்லாமல் சரியான முறையில் தியானம் செய்து தினமும் அவங்க எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எங்கெங்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குமோ, கூட்டு தியானம் செய்வதற்காகட்டும், அன்னதானம் செய்வதற்காகட்டும், ஞான தானம் செய்வதற்காகட்டும், எங்கெங்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குமோ அங்கங்க எல்லாமே அந்த வாய்ப்பின் மூலம் நம்முடைய முன்னேற்றம் என்பது யாரெல்லாம் அந்த வாய்ப்பு பயன்படுத்துவார்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாழ்க்கை. இங்க என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் டெடிகேஷன், கொஞ்சம் டிட்டர்மினேஷன் மற்றும் தூய்மை. இது இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது வருது. சரியான டைரக்ஷன்ல டிட்டர்மினேஷன், சரியான முறையில் டெடிகேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அங்கே டைரக்ஷன் அப்படின்றது கரெக்டா இருந்தால் ஆன்ம வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் மை டியர் மாஸ்டர். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம பார்த்து அவங்களும் செய்வாங்க. நம்ம மட்டும் மொபைல் பார்த்து நம்முடைய பிள்ளைகள் மட்டும் புக்கு பார்க்கணும் அப்படின்னா அது முடியாத வேலை. அதே மாதிரி தான் நாம தியானம் செய்தால், நாம ஞானத்தை எல்லாருக்கும், நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கினால், நம்ம கிட்ட இருக்கிற காசு சில எல்லாருக்குமே அன்னதானத்திற்காக கொடுத்தால் நம்ம குழந்தைகள் நம்ம பார்த்துதான் அவங்க கற்றுக்கிறார். ஸோ ஓகே, அப்பா இந்த மாதிரி செய்தார், அம்மா இந்த மாதிரி செய்தார், நானும் இந்த மாதிரி செய்யணும் நாளை காலையில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாமே தான் மை டியர் மாஸ்டர்ஸ் வழிகாட்டி. அதற்காக எல்லோரும் தினமும் இந்த 30 நாட்களும் அந்த யக்னம் மே 17ஆம் தேதி வருது இல்லையா, அந்த நாள் வரைக்கும் நாம 7 மணிக்கு செய்யும் தியானம் எல்லாமே அந்த யக்னத்திற்காக அர்ப்பணிப்போம் மாஸ்டர்ஸ். ஆஸ்ட்ரல் பிளானிங் எல்லாமே இருக்கும் மேலே ஆல்ரெடி. அதை கரெக்டான முறையில் கொண்டு போகணும், அவ்வளோதான். அதற்கு தேவையான ஆற்றல் என்பது நாமே தான் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அதை எக்ஸிக்யூட் ஆகிடும். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.